நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதான கனி நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவை என்னென்னா சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வருஷம் விசுவாசியாக இருக்கிறோம். எத்தனையோ வருடமாக பார்த்திங்கன்னா ஆண்டவருக்காண்டி அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் நம்மை பார்த்து தேவன் கேட்குறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான கனி உங்களுக்குள்ளாக காணப்படுகிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு கனி உள்ள வாழ்க்கையை தேவன் பார்த்திங்கன்னா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு மரமானது நல்ல கனியை கொடுக்க வேண்டுமானால் அந்த மரத்தின் வேர் பார்த்திங்கன்னா முதலாவதாக பார்த்திங்கன்னா சரியாக இருக்க வேண்டும். மரத்தின் வேர் சரியாக இருந்துச்சுன்னா மேலே பார்த்திங்கன்னா அது நன்றாக செழிப்பாக வளர்ந்து நன்றாக கனி கொடுக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கி மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றும் பார்த்திங்கன்னா மறுபடியுமாக தாங்கள் விட்டு வந்ததான பாவங்களை எல்லாம் செய்கிறதான அநேகரை நாம் இன்றும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை கனி கொடுக்க வேண்டியதான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை தேவன் ரட்சித்தார். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்படிப்பட்டதான ஈவாக கொடுக்கப்பட்டதான இந்த ரட்சிப்பை நீங்கள் கவலையற்றவர்களாக காணப்படுவீர்களானால் நம்மை பார்க்கலும் பார்த்தீங்கன்னா பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாருமே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கும் பாருங்கள், அநேக பாவங்களை எல்லாம் விட்டு வந்திருப்பாங்க. ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா விட்டு வந்ததை திரும்பவுமாக சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி கொள்வதை நம்ம நன்றாக அறியலாம். அதை குறித்து தான் அதனால தான் நீதிமொழியில் அவர் சொல்கிறார், நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல் நீங்கள் என்னென்னா திரும்பாதீங்கன்ற. நாய் என்னென்னா தான் கக்கிட்டு அந்த பக்கம் போகும், திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா வந்து அதே சாப்பிட்டுட்ருக்கும். அப்படிப்பட்ட நிலைமை பார்த்திங்கன்னா நமக்குள்ளே காணப்படக்கூடாது என்பதை பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா நம்மளோடு என்னென்னா இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம என்னென்னா நம்ம ஒரு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வந்தோம், கிறிஸ்துவை அறிந்தோம், மனம் திரும்பி எல்லாவற்றையும் விட்டு வந்ததான நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறதான கனி இருக்க வேண்டும். அதனால தான் அவர் யோவான் 15:7 நினைக்கிறேன், நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் நீங்கள் சீசராக இருப்பீர்கள்னு. அது கனி மாத்திரமல்ல, மிகுதியான கனியை பார்த்திங்கன்னா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்முடைய வேரானது செழிப்பாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா செழிப்பாக, அதாவது என்னென்னா வெளியே காணப்படாத வேர் பார்த்திங்கன்னா என்றைக்கும் பார்த்திங்கன்னா வெளியே காணப்படாது, மறைவாக தான் பார்த்திங்கன்னா காணப்படும். மறைவாக காணப்படுகிறதான இந்த வேர் பார்த்திங்கன்னா செழிப்பாக காணப்பட்டால்தான் வெளியரங்கமாக பார்த்திங்கன்னா கனிகள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ருசியுள்ள கனிகள், நற்கனிகள், இப்படிப்பட்ட கனிகளை எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த வேர் பார்த்திங்கன்னா சரியாக இருக்க வேண்டும் என்று பார்த்திங்கன்னா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம் என்பதை இந்த கால வேளையில் பார்த்திங்கன்னா தேவன் அறிகிறவராக இருக்கிறார். வேர் சரியாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா கனி பார்த்திங்கன்னா நன்றாக கொடுக்க முடியும். அதனால தான் அதே மத்தேயு 3:10 அவர் சொல்கிறாரு, இப்பொழுதே கோடாரியானது வேர் அருகே வைக்கப்பட்டு வாசிங்க. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்குது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், நல்ல கனி, அதாவது என்னென்னா வேறு அருகே பார்த்திங்கன்னா கோடாரி வைக்கப்பட்டிருக்குது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பண்ணப்பட்டதான நம்ம உலகத்தோடு உலகமாக காணப்படாதபடிக்கு, உலகத்தார் செய்கிறதான அநேக காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு, அதிலிருந்து நாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நம்ம என்னென்னா கர்த்தரை அறிந்தவர்கள் அதற்கேற்ற வண்ணமான கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கனி கொடுப்பதற்கு பார்த்திங்கன்னா மரம், அதாவது என்னென்னா மரத்தின் வேர் தான் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான காரியம். இந்த மரத்தின் வேரை பார்த்திங்கன்னா வேதாகமம்
ஒப்பிட்டு பேசுவது என்னென்னா நம்முடைய இருதயத்துக்கு பார்த்திங்கன்னா அது ஒப்பிட்டு பேசப்படுகிறது. மரத்தின் வேர் பார்த்திங்கன்னா வெளியே தெரிவதில்லை. அதேமாரி பார்த்திங்கன்னா இருதயத்தில் காணப்படுறதான காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய மரத்தின் வேர் சரியாக இருந்தால் தான் நாம் கனி கொடுக்க முடியும். முதலாவதாக பார்த்திங்கன்னா நம்முடைய வேர் எப்படிப்பட்ட வேராக காணப்பட வேண்டும் என்பதை ஒரு சில காரியங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய அதாவது என்னென்னா வேரின் தன்மையை வைத்து பார்த்திங்கன்னா மரத்தில் தோன்றும் கனிகளினால் அவங்கள எல்லாம் அறிந்து கொள்ளலாம் என்று பார்த்திங்கன்னா வேதவசனம் சொல்லுகிறது. இன்று நம்ம கனி கொடுக்குறோமா? நாம் எப்படிப்பட்ட கனி கொடுக்குறோம்? நம்முடைய கனியை தேடி கர்த்தர் வந்து அதை புசிக்கத்தக்கதான வகையில் நம்முடைய கனியின் ஜீவியம் காணப்படுகிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். முதலாவதாக பார்த்திங்கன்னா நம்முடைய வேர் எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்பதை ரோமர் 11:16 நாம் பார்க்கலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா வேர் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அங்கு சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். முதற்பலனான மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். பாருங்கள், வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, முதலாவதாக நாம் கனி கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய வேர் இருதயமாகிய வேரில் பார்த்திங்கன்னா அந்த இருதயத்துக்குள்ளாக பார்த்திங்கன்னா பரிசுத்தம் என்றதான ஒரு காரியம் காணப்பட வேண்டும். நம்முடைய வேரில் பார்த்திங்கன்னா அசுத்தம் காணப்படுமையானால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண மாட்டார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் என்னென்னா நான் உங்கள் நடுவே உலாவுவதற்காக உங்களுடைய பாளையம் எங்கும் சுத்தமாக இருப்பதாக பாளையத்தையே அவர் சுத்தமாக வைக்க சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் எவ்வளவு சுத்தமாக எவ்வளவு பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்துறதுனுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா என்னென்னா, மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தது என்னென்னா நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படிக்கு தான் நான் உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன் என்று அவர் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, பிரித்தெடுக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்டதான பரிசுத்தம் காணப்படுகிறது? இன்றைக்கு பார்த்திங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிறதான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறதான அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்பிரகாரமான பரிசுத்தத்துக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா உள்ளான பரிசுத்தத்தில் பார்த்திங்கன்னா கொடுப்பது கிடையாது. அதாவது அதே நேரத்தில் பாருங்கள், மற்றவர்களுக்கு முன்பாக அவங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்காக ஏற்ற மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய ஜீவியத்தை மாற்றி அமைக்கிறாங்க. அதே நேரத்தில் தன்னை உண்டாக்கின தேவன் அந்த ரங்கத்தில் செய்கிற பாவகமான காரியங்களை எல்லாம் பார்ப்பார் என்பது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை குறித்து தானே பயமே இல்லை. இன்றைக்கு பாருங்கள், அநேகர் பாருங்கள் நான் பரிசுத்தவான் என்று எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தன்னைத்தானே பார்த்திங்கன்னா சொல்லிக்கொள்வது நன்றாக நாம் பார்க்கலாம். இன்றைக்கும் பாருங்கள், அநேகர் ரெவரண்ட்டு இன்னும் பார்த்திங்கன்னா A to Z படித்த அநேக காரியங்கள் எல்லாம் போட்டுட்டு நான் பெரிய பரிசுத்தவான். அன்பு தேவனுடைய பிள்ளைய பரிசெயர் சதிசெயர் இப்படிப்பட்டதான வெளியரங்கமான பரிசுத்தத்தை தான் அவங்க பார்த்திங்கன்னா காண்பித்து கொண்டிருந்தாங்க. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க சொன்னார், நீ எல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைனா வெளியில் நீ நல்லா வெள்ளையாக இருக்கிற, நல்லா ஒயிட்டாக இருக்கிற, ஆனால் உள்ளார கல்லறையை ஓப்பன் பண்ணுன்னா என்ன இருக்கும்? நாற்றம் தான் வரும். அது எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் அது நார தான் செய்யும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உள்ளார என்னென்னா உங்களுடைய அவயெல்லாம் உங்களுடைய நிலவரம்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சதிசெயர் இருப்பாருங்க வெளிப்பிரகாரமான பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கடைக்கு போகும்பொழுது வரும்பொழுது கையை கழுவுவாங்க, காலை கழுவுவாங்க, பாத்திரத்தை கழுவானுங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தசம பாகம் கொடுக்குறதுலாம் கரெக்டாக இருந்தாங்க. இதுமாரி வெளிப்பிரகாரமான காரியத்தில் தான் அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய இருதயமாகிய வேறு பரிசுத்தமாக இருந்தால் தான் வெளியே பார்த்திங்கன்னா கனி கொடுக்க முடியும். கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் உங்களுடைய பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக காணப்படும். நம்முடைய பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனை அநேக காரியங்கள் காணப்படுச்சுன்னா நம்முடைய பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தான் பார்த்திங்கன்னா வளர்ந்து வரும் என்பதை நம்ம நன்றாக நினைக்க வேண்டும். இன்றைக்கும் பாருங்கள், ஏதோ ஒரு பிரச்சனைன்னா பாருங்கள், கடைசியில் அவனுடைய ஜீன்ஸை வச்சு தான் பார்த்திங்கன்னா நிறைய காரியத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த இதில் தான் வருது. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயமாகிய வேறு பார்த்திங்கன்னா
பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். இன்றைக்கி நிறைய பேரை பார்க்கும்போது மாய்மாலமாக காணப்படுவதை நம்ம நன்றாக அறியலாம். வெளியே பார்த்திங்கன்னா பெரிய பரிசுத்தவான் மாரி, அன்பு தேவனுடைய பிள்ளைய உள்ள மாரி ஆண்டவருக்கு முன்பாக ஒருவேளை நம்ம சரியான ஒரு பரிசுத்தத்தில் இல்லை, அநேக குறைகள் குற்றங்களோடு நம்ம காணப்படுறோன்னா அதை நம்ம ஒத்துக்கொள்கிறவர்களாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இரக்கம் கிடைக்கும். அதே நேரத்தில் என்னென்னா நம்ம அதை ஒத்துக்கொள்ளாமல் அவங்களுக்கு நான் தேவலாம், இவங்களுக்கு நான் தேவலான்னு நம்ம என்னென்னா நமக்கு முன்னோடினவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்னோடியாக வைத்து தான் நம்ம பார்க்க வேண்டுமே ஒழிய நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய பரிசுத்தவான் நமக்கு ஒரு முன்னோடி கிடையாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னோடி பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாய்மாலமாக இருக்காங்க. மாய்மாலமாக நம்ம அநேக காரியங்களை நம்ம செய்து கொண்டிருந்தோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா சாபம் வரும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதை பார்த்திங்கன்னா இந்த மார்க் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். மார்க் 11 அதிகாரம் 12ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரை ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது பெத்தானியாவிலேருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவருக்கு பசி உண்டாகும் பொழுது அவர் என்னென்னா தூரத்தில் ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அத்தி மரத்தில் பார்த்திங்கன்னா இலை நிறையா இருக்குது. இலை நிறையா இருக்கும் பொழுது என்னென்னா அத்தி மரம் இலை நிறையா இருந்துச்சுன்னா அங்கே கனி இருக்க வேண்டும். அதனால வேண்டிய என்னென்னா இந்த அத்தி மரத்தில் நிறையா இலை இருக்குது, அதனால் இதில் கனி இருக்கும் என்று சொல்லி அவர் பார்த்திங்கன்னா போய் கனியை தேடுகிறார். ஆனால் அந்த அத்தி மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கனி கூட கிடையாது. உடனே பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இது முதல் உன்னிடத்தில் ஒரு கனியை உண்டாகாதிருப்பதாகன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி பார்த்திங்கன்னா அந்த அத்தி மரத்தை பார்த்திங்கன்னா சபித்தார் என்று பார்க்கிறோம். அவர் அந்த இடத்துல சபித்தார்னு போடல, ஆனால் அதே 10ஆம் வசனமாக அதுக்கு கீழே பாருங்கள், பேதுரு 14ஆம் வசனம் பாருங்கள். திரும்ப என்னென்னா அடுத்த நாள் திரும்ப ரிட்டனில் வராங்க, மறுபடியும் பெத்தானியா போயிட்டு மறுபடியும் திரும்பி வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த அத்தி மரம் பட்டு போச்சு. பாருங்கள், அத்தி மரம் பட்டு போயிருந்ததை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிட்டு பாருங்கள், வேரோட பட்டு போச்சு. ஒரே நாளில் பாருங்கள் வேரோட பட்டு போச்சு என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்கள், எத்தனையோ அத்தி மரம் இருந்திருக்கும், அது எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சாபமான வார்த்தையை ஏற்றுக்கொள்ள அது பட்டு போகலை. எவ்வளோ மரம் இருந்திருக்கலாம். இன்றைக்கும் பாருங்கள், இஸ்ரேல் தேசத்தில் முக்கியமான ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா அத்தி மரம் தான் முக்கியமானது. ஏனென்றால் அத்தி மரம், அதாவது நம்ம ஊரில் உள்ள அத்தி மாதிரி இருக்காங்க, அந்த அத்தி மரத்தினுடைய கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் இருக்குமா. ஏன்னா ஒரு ஊனமுற்றவன் கூட தன்னை திருப்தியாக புசிப்பதற்காக அவன் மெதுவாக ஊந்து போய் கூட அவன் உட்காந்து அந்த பழத்தை பறித்து சாப்பிட்லாமா, அப்படிப்பட்ட இதுதான் அந்த அத்தி மரம். ஆனால் இந்த அத்தி மரத்தில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை, வெளியே ஆனால் பார்வைக்கு என்னென்னா இலைகள். அத்தி மரம் இலை இருந்துச்சுன்னா கனி இருக்கணும். ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அநேகருடைய வாழ்க்கை அது மாதிரி தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதே நேரத்தில் நம்மிடத்தில் ஒரு பரிசுத்தம் இல்லை, அநேக குறைகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குன்னா நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம காணப்பட்டால் கூட நமக்கு இரக்கம் கிடைக்கும். அதே நேரத்தில் மாய்மாலம் பண்ணிக்கிட்டு நம்மை நாம் திருப்திப்படுத்தி கொண்டு மற்றவர்களை நாம் ஏமாற்றி கொண்டு இருப்போமானால் நம்ம பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான சாபம் நமக்கு வராதபடி நம்மை நாமே காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது பாருங்கள், எவ்வளோ அத்தி மரம் இருந்திருக்கும், ஆனால் அந்த அத்தி மரத்துக்கு இப்படிப்பட்ட காரியம் நேரிடலையே. இந்த இலை இருந்த அத்தி மரத்துக்கு தான் இப்படிப்பட்ட காரியம் நேரிட்டுச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் பார்த்திங்கன்னா கவனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அநேகருடைய வேர் பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா எட்டியையும் கசப்பையும் பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா விஷத்தையும் கசப்பையும் பார்த்திங்கன்னா கக்கிற வேறாக அநேகருடைய வேர் காணப்படுவதை நம்ம நன்றாக அறியலாம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்களேன். அதில் பாருங்கள், கடைசி பகுதி, நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேரும் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள், நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற வேர் பாருங்கள், எப்படிப்பட்ட வேர் நஞ்சையும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அநேகருடைய வேரை பார்க்கும் பொழுது பாருங்கள், அநேக நஞ்சு என்று சொல்லும்போது அது என்னென்னா அதாவது என்னென்னா பாய்சன், அதாவது என்னென்னா விஷத்தன்மை உடையதும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எட்டி என்று சொல்லும்போது அது கசப்பு.
அதாவது என்னென்னா நஞ்சையும் கசப்பையும் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துகிற வேர். அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான வேரா நீங்கள் காணப்படக்கூடாது என்று தேவன் பார்த்திங்கன்னா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் பாருங்கள், அன்னையருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் மேல் பார்த்திங்கன்னா பொறாமை மற்ற காரியம்லாம் ஏற்படும் பொழுது அவங்க பாருங்கள் தேவையில்லாமல் அவங்கள பார்த்து பார்த்திங்கன்னா அநேக அதாவது என்னென்னா நச்சுத்தன்மை உள்ளதான அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி அநேக காரியங்களை சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். சில பேர் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்து கொண்டிருக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மற்றவங்க நன்றாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையிலேயே பார்த்திங்கன்னா அநேக கசப்புகளையே பார்த்திங்கன்னா உண்டாக்கி கொண்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான வேறு உடையவர்களாக காணப்படக்கூடாது. அதாவது என்னென்னா இந்த வேறு எங்கே காணப்படும்னா இருதயத்தில் என்னென்னா நச்சுத்தன்மையும் எட்டியும் உள்ளதான அந்த தன்மையை பார்த்திங்கன்னா இருதயத்தில் வச்சுக்கிட்டே இருக்குது. சான்ஸு கிடைக்கும் பொழுது உதாரணத்துக்கு கூட நம்ம சொல்லலாம். அதாவது என்னென்னா மோசேயினுடைய சகோதரி மீரியாம் பார்த்திங்கன்னா என்னாகமோ 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது மோசே என்னென்னா எத்தியோப்பியா ஸ்திரியை விவாகம் பண்ணினது நிமித்தமாக அவங்க பார்த்திங்கன்னா அவனுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க, ஆரோனும் மீரியாமும். அதாவது என்ன, எத்தியோப்பியா ஸ்திரியை அவன் என்ன அப்போவா விவாகம் பண்ணான்? அவன் விவாகம் பண்ணி 2 குழந்தைங்க பிறந்து அதுக்கும் ஒருத்தனுக்கு கெர்சோம்னு பேர் வச்சுட்டான், ஒருத்தனுக்கு எலியேசர்னு பேர் வச்சுருக்கான். ஆனால் எகிப்திலேருந்து எல்லாரையும் அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து கொண்டு அந்த இடத்துல வரும்பொழுது பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது நடக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளார ஆனால் இவங்க என்னென்னா எத்தியோப்பியா ஸ்திரியை விவாகம் பண்ணினதுனால அவங்க அங்கே பிரச்சனை பண்ணலை. அடுத்த வார்த்தையை அவன் என்ன சொல்கிறான்னா, அதே மீரியாம் பாருங்கள், ஆண்டவர் என்னென்னா மோசையோட மட்டுமா பேசினார், என்னோட இவங்க விரோதம் கூறினது எத்தியோப்பியா ஸ்திரியை காரணம் காட்டினது. ஆனால் அடுத்தாப்பில் அவங்க இருதயத்தில் உள்ள காரியம் என்ன வருதுன்னா, மோசையோடு மாத்திரம்தான் பேசினாரா, எங்களோடும் அவர் பேசலையா? பாருங்கள், அவங்களுக்குள்ளார இருதயத்தில் என்ன இருக்குது பாருங்கள், நச்சுத்தன்மை பாருங்கள். உடனே பாருங்கள் அவங்களுக்குள்ளார உள்ளது வெளியே வருவதை நம்ம நன்றாக அறியலாம் உடனே. ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அதை கேட்டுறதான தண்டனையை தராரு. ஆனாலும் மோசே திறப்பின் வாயிலில் நின்று அப்படிப்பட்ட தண்டனையிலேருந்து அவளை பார்த்திங்கன்னா தப்பிக்க வைக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவனுடைய குணம் பாருங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவனுடைய வேறு மோசையினுடைய வேறு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதே நேரத்தில் அவனுடைய சகோதரியினுடைய வேறு பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. இன்னும் ஒரு காரியத்தை கூட பார்க்கலாம். அதாவது என்னென்னா, கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போவேன்னாரு. கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பாக அவங்க பார்த்திங்கன்னா 12 கோத்திரத்துலேருந்து ஒவ்வொரு தலைவனை ஏற்படுத்தி பார்த்திங்கன்னா வேவு பார்க்க அனுப்புகிறாங்க. அனுப்பும் பொழுது பார்த்திங்கன்னா போயிட்டு வந்ததில் 10 பேர் பார்த்திங்கன்னா துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினார்கள் என்று பார்க்குறோம். 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்கள். அவன் போயிட்டு வந்ததில் 12 பேரில் 2 பேர் என்னென்னா நம்ம ஈஸியாக சுதந்திரிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு பார்த்திங்கன்னா துர்ச்செய்தியை பரம்ப பண்ணுறாங்க. அதே அடுத்த அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஜனங்கள் எல்லாம் முழுதும் அழுதுகிட்டு தூங்காமல் கொள்ளாமல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா அப்படி இருந்துட்டு மோசேக்கு எதிராக பார்த்திங்கன்னா எழும்பிட்டு எங்களெல்லாம் என்ன வனாந்தரத்தில் கொள்வதற்காக கொண்டு வந்தீங்கன்னு பாருங்கள். எப்படிப்பட்டதான நச்சுத்தன்மை உடையதான வேறு பாருங்கள் அந்த 10 பேர்த்துக்குள்ளார காணப்பட்டது. அவன் பாருங்கள் துர்ச்செய்தியை அவன் யோசுவாவும் காலேபும் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம சுதந்திரத்திலாண்டாரு. இவனுக்கு என்னென்னா அங்கே ஏனாக்கின் புத்திரர் இந்த புத்திரர்லாம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னா எகிப்திலேருந்து புறப்படும் பொழுதே பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்படிப்பட்ட கானானியர் எபூசியர் இப்படிப்பட்ட ஆரெல்லாம் தான் அங்கே இருக்கிறாங்க, ஏனாக்கின் புத்திரர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா நான் உனக்கு என்னென்னா அதை சுதந்திரிக்க செய்வேன், நான் யுத்தம் பண்ணுறது நானுன்னு சொல்லிட்டு தான் சொல்லி அழைத்து கொண்டு போகிறாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த இடையில வந்ததான இந்த 10 பேர் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான வேறு உடையவர்களாக காணப்படுவதை நம்ம நன்றாக அறியலாம். அது நிமித்தமாக பாருங்கள் அங்கே ஒரு பிரச்சனையே அது நிமித்தமாக அவங்க பாருங்கள் 40 நாள் வேவு பார்த்ததுக்கு சமானமாக 40 வருஷம் மறுபடியும் சுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா மறைந்திருக்கிறதான வேர். அதை குறித்து தான் இந்த வேர் பார்த்திங்கன்னா மற்றவர்களை பார்த்திங்கன்னா தீட்டுப்படுத்தக்கூடியதாக நம்ம காணப்படக்கூடாது. மறைந்திருக்கிறதான அந்த இருதயத்தில் காணப்படுகிற காரியத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் அவர்
பேசுகிறாரு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு இருதயத்திலேருந்து என்னென்ன புறப்பட்டு வரும்னு சொல்கிறாரு. பாருங்கள், மறைந்திருக்கிற வேறு இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியம்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா அது என்னென்னா நம்மளை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதை வாசிங்களேன். எப்படி எண்ணில் பாருங்கள், இருதயத்திலேருந்து பொல்லாத சிந்தனை, கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணங்களும் புறப்பட்டு வரும். பாருங்கள், இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அவர் பாருங்கள், நீ கை கழுவாமல் சாப்பிட்றதுனால ஒன்றும் தீட்டு கிடையாது. இது எல்லாம் என்னென்னா வெளிப்பிராரமான உன்னுடைய சுத்தத்தை நீ பார்த்து கொண்டு இருக்கிற. ஆனால் என்னென்னா உன்னை தீட்டுப்படுத்துறது என்னென்னா மறைவான இருதயத்தை காணப்படுகிறதான வேரில் இப்படிப்பட்ட காரியம் காணப்படுகிறதா என்பதை நம்ம என்னென்னா இந்த தினத்தில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வேர் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த மறைந்திருக்கிறதான அந்த இருதயத்துக்குள்ளே காணப்படுகிறதான வேரில் இப்படிப்பட்ட காரியம் இருந்துச்சுன்னா அந்த காரியம் பார்த்திங்கன்னா அது மற்றவர்களை தீட்டுப்படுத்தும். அதோடு மட்டும் இல்லாமல் அது பார்த்திங்கன்னா கலகம் உண்டாக்கும். கலகம்னா பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா உண்டாக்கி கொண்டிருக்கோம். அதை தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் பாருங்கள், கசப்பான வேர் நமக்குள்ளார உண்டானுச்சுன்னா அநேகர் என்னென்னா கலகம் உண்டாக்கி அநேகர் தீட்டுப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலை வரும். அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தனாவது என்னென்னா சீர்கட்டவனாக ஏசாவை போல் இருக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்தாப்பில் அவர் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி பேசுகிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கசப்பான வேறு இன்றைக்கும் பாருங்கள், அநேகர் தங்களுடைய இருதயத்தில் மற்றவர்களை குறித்து கசப்பான அநேக காரியங்களை வைத்துக்கொண்டு வெளியே பார்த்திங்கன்னா நல்லா தான் சிரிப்பாங்க, நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் அநேக காரியங்களை செய்வாங்க. ஐயோ இவங்களும் இப்படி நமக்கு எதிராக செய்ய போகிறாங்கன்னு நம்ம என்னென்னா கொஞ்சம் கூட யோசனை யோசனையே பண்ண முடியாத அப்படிப்பட்ட அழகாக நம்மகிட்ட பேசுவாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இருதயத்துக்குள்ளாக பார்த்திங்கன்னா கசப்பான வேர். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய இருதயத்தில் கசப்பான வேர் காணப்பட்டால் நம்முடைய கிளைகளும் பார்த்திங்கன்னா கசப்பாக தான் காணப்படும். நம்முடைய கனிகளும் பார்த்திங்கன்னா கசப்பாக தான் காணப்படும். என் வீட்டில் பார்த்திங்கன்னா முந்தி ஒரு வீட்டில் இருந்தேன். அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்கும். அவ்வளோ காய் காய்க்கும். ஆனால் முருங்கை காய் பார்த்திங்கன்னா கசக்கும். நிறைய பேர் கூட வந்து கேட்டு வாங்குவாங்க. நான் சொல்லுவேன், கசக்கும், இதை போய் எப்படி நீங்கள் சமைப்பீங்கன்னு. ஆனால் நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் பறிச்சுட்டு போவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இது இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ கனி பாருங்கள் கசப்பான கனியை கொடுப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஆண்டவராய இயேசு கிறிஸ்து உங்களையும் எனக்கும் நல்ல ஜீவன் சுகம் பலனை கொடுத்து ஆயுசை கூட்டி தந்தது என்னென்னா, இந்த வருடமும் இருக்கட்டும், இந்த வருடமும் கனி தந்தால் பார்ப்போம், இந்த வருடமும் கனி தந்தால் பார்ப்போம் என்று அவர் என்னென்னா உங்களுக்கு இரக்கம் பாராட்டி இப்படியா வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றதான சிந்தனை என்றாவது உண்டாயிருக்கா என்பதை நம்ம நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் பார்த்திங்கன்னா நம்முடைய வேரில் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்லிகிட்டே போனால் பல காரியங்களை சொல்லலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா 1 தீமோத்தேயுல ஒரு காரியத்தை அவர் சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் பார்த்திங்கன்னா வேறாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளாக பணம் அதாவது என்னென்னா பிரசங்கி 10ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பார்த்திங்கன்னா விருந்து சந்தோஷத்துக்கு செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளவரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று பார்த்திங்கன்னா பிரசங்கி சொல்கிறாரு. பணம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தான் உதவும். பணம் இல்லைன்னா நம்ம உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா பணம் தேவை தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா பண ஆசை நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளார பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது யாரையாச்சும் அடித்து, எப்படியாச்சும் யாரையாச்சும் ஏமாற்றி, எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வழியில் குறுக்கு வழியில் ஏதாச்சும் நமக்கு கிடைக்குதான்னு இப்படி பார்த்திங்கன்னா நம்முடைய வேறு பார்த்திங்கன்னா காணப்படக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நமக்கு இன்னது தேவை என்பது பார்த்திங்கன்னா பரமபிதா அறிந்திருக்கிறார். அன்றன்றைய தினத்துக்கு அதை
அதை பார்த்திங்கன்னா அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த விசுவாசம் தான் நமக்கு இருக்க வேண்டுமே ஒழிய அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பணத்தை நம்ம அப்படி சம்பாரிச்சணும் இப்படி சம்பாரிச்சணும்னு இன்றைக்கும் பாருங்கள் எத்தனையோ பேர் பாருங்கள் அநீதியான சில காரியங்களை எல்லாம் செய்து எப்படி நம்ம ஒரு பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதற்கு அடிமையாக ஆகிறவர்கள் நிறையா பேரை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு, அதாவது என்னென்னா அவரோட ஊழியம் செய்ததான தேமா என்பவன் பார்த்திங்கன்னா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விட்டு என்னை விட்டு விலகி போனான். அதாவது என்னென்னா இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் மேலெல்லாம் ஆசை வச்சுட்டு அதாவது என்னென்னா ஊழியத்தை விட்டு விலகி போயிட்டான்னு பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போய்விட்டான்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்டதான பணம் தேவைதான், ஆனாலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நம்ம குறுக்கு வழியில் அநேக காரியங்களை நம்ம கையாளுகிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய வேர் பரிசுத்தமாக இல்லை என்று அர்த்தம். அன்பு தேவனுடைய பிள்ளையை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். வேர் பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக காணப்படும். வேர் பரிசுத்தமாக காணப்பட்டால் தான் பார்த்திங்கன்னா வெளியே நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான கனிகளை கொடுங்கள்னு. நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக காணப்படட்டும். இன்றைக்கு நீங்கள் என்னென்ன தேவனுடைய சமூகத்தில் ஒப்புடுங்க, ஆண்டவரே என்னுடைய வேர் இப்படிப்பட்டத சூழ்நிலையில் காணப்படுகிறது, என்னுடைய வேர் இருதயத்தில் காணப்படுறதுன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் களவு பொய் சாட்சி இன்னும் பார்த்திங்கன்னா தூஷணங்கள் இப்படிப்பட்ட காரியம்லாம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்குது. அநேக நேரங்களில் நான் என்னென்னா எட்டியையும் நச்சுத்தன்மை உள்ளதான வேறாக நான் அநேக இடங்களில் அநேகருக்கு நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே இதெல்லாம் என்னை விட்டு மாற்றி போடும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் தேவன் உங்களுக்கு அதை கேட்டதான பலனை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக இருக்கும். பிள்ளைகளும் கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கும். பிள்ளைகளும் என்னென்னா நல்ல நற்சாட்சி எடுக்கிற பிள்ளைகளாக காணப்படும். இப்போ அதுக்காக வேண்டி நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா ஆணி வேர் பார்த்திங்கன்னா நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். இரண்டாவது பார்த்திங்கன்னா கனி கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா அசையாத வேராக காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 12:13 துன்மார்க்கத்தினால் மனுஷன் இடைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. துன்மார்க்கத்தினால் மனுஷன் இடைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. அன்பு தேவனுடைய பிள்ளை இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா அசையாத வேராக காணப்பட வேண்டும். இன்றைக்கும் பாருங்கள் சில மரம் பார்த்திங்கன்னா காற்றுக்கு இப்படியும் அப்படியுமா அசைஞ்சு வேர் சரியான ஒரு பிடிப்பு இல்லாமல் கொஞ்சம் தான் காற்று அடிச்சிருக்கும் பார்த்திங்கன்னா அது டக்குன்னு பார்த்திங்கன்னா கீழே விழுந்து விடுகிறதே நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா அசையாத வேராக இருக்குமே ஆனால் நாம் பார்த்திங்கன்னா நல்ல கனிகளை கொடுக்க முடியும், செழிப்பான கனிகளை கொடுக்க முடியும், தேவன் விரும்புகிறதான கனிகளை கொடுக்க முடியும். இன்றைக்கு அநேக வேர் பார்த்திங்கன்னா உலகத்தை பார்க்கும் பொழுது அந்த பக்கம் அசைகிறது, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆவிக்குரிய ஸ்டேஜில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா மாய்மாலம் பண்ணுகிறது. இப்படிப்பட்ட வேரினால் பார்த்திங்கன்னா எந்த விதமான பயனுமே கிடையாது என்பதை நம்ம நன்றாக அறிய வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம பார்த்திங்கன்னா நம்முடைய வேர் அசையாத வேராக காணப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் பார்த்திங்கன்னா ஒரு நீதிமானாக நம்ம காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம சொல்லலாம், ஆண்டவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். அது உண்மைதான், ஆண்டவர் நீதிமானாக தான் உங்களையும் என்னையும் ஆக்கியிருக்கிறார். ஆனால் அந்த நீதிமான் பார்த்திங்கன்னா நீதிமானாக காணப்படுகிறதான நம்மிடத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது என்பதை நம்ம நன்றாக அறிய வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதுலேயே பாருங்கள் 12 பாருங்கள், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டது. நீதிமானாக நம்ம காணப்பட்டோன்னா நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா கனி கொடுக்குற வேராக காணப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகர் தங்களை பார்த்திங்கன்னா நீதிமான் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். ஆனால் பாருங்கள் நீதிமான்ன்றவன்ட்ட எப்படிப்பட்டதான கேட்டகரி, அதாவது எப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து எசேக்கியேல் நிருபர்காரன் பார்த்திங்கன்னா எழுதுகிறார். எசேக்கியேல் 18:5 வாசிங்களா, 5-10-9 வரைக்கும். ஒருவன் நீதிமானாக இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும்
இஸ்ரவேலின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன்னுடைய கையை நீட்டாமலும் கண்களை ஏறெடுக்காமலும் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும், இதுதான் முக்கியமான காரியம். ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு சிலரெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் என்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம். சிலர் ஏதாச்சும் ஒரு உதவி கேட்டோன்னா அவன்கிட்ட பார்த்திங்கன்னா அடமானம் வாங்கிக்கிட்டு பார்த்திங்கன்னா காசை கொடுக்குறது இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு கொடுத்து வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதனுக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு என் கட்டளையில் கை கொண்டு அவன் உண்மையாக இருப்பானாகில் அவன் தான் பார்த்திங்கன்னா நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கருத்தை சொல்கிறார். பாருங்கள், 17 காரியம் இருக்கும். அதில் 17 காரியத்தை சொல்லியிருப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம நீதிமான் என்று சொல்லிக்கொள்கிறோம். நம்மிடத்தில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான அனுபவம் நமக்குள்ளார காணப்படுகிறதா என்பதை நம்ம நன்றாக அறிகிறவர்களாக இருக்கணும். பொலிசை வாங்குவது என்று சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலுன்றப்ப பார்த்திங்கன்னா அநியாய வட்டி. இன்றைக்கும் பாருங்கள், சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா அநியாயமாக வட்டி வாங்குவதை நம்ம பார்க்கலாம். 100க்கு என்னென்னா 10க்கு மேலே வாங்குகிற ஒரு குரூப்லாம் கூட இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையை நீ எல்லாம் ஒரு நீதிமான் என்று வெளியே சொல்லிக்கிறதுக்கு எந்த விதத்துலையுமே பார்த்திங்கன்னா அர்த்தமே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நீதிமான் என்று சொல்லிக்கொள்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மறைந்திருக்கிறதான வேரில் இப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படுமேயானால் நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா அசைந்து கொண்டு இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நம்ம என்னென்னா கனி கொடுக்க முடியாது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாம் ஒரு நீதிமானாக காணப்படுவதற்கு இப்படிப்பட்டதான காரியங்களை தேவன் பார்த்திங்கன்னா நம்மிடத்தில் காணப்படக்கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவன் தான் பார்த்திங்கன்னா நீதிமான். அன்பு தேவனுடைய பிள்ளையா இன்றைக்கு நம்மிடத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் பாருங்கள், அதாவது என்னென்னா வேதத்தில் பாருங்கள் நீதிமானாக காணப்பட்டவர்கள் அநேகம் இருக்கிறாங்க. நோவாவை எடுத்துக்கணும். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான் என்று பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமோ 4ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால தான் பாருங்கள் தேவன் பூர்வ உலகத்தையும் அழிக்கும் பொழுது அவனுடைய குடும்பமும் பார்த்திங்கன்னா தப்பு வைக்கப்பட்டது என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நம்ம என்னென்னா நேர்மையாக இருக்கும் பொழுது உத்தமமாக இருக்கும் பொழுது ஒரு நீதிமானாக காணப்படும் பொழுது அநேக பிரச்சனைகள் தான் வரும், அநேக உபத்திரங்கள் தான் வரும். ஆனாலும் நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா அசையாமல் பார்த்திங்கன்னா நிலைத்து நிற்கிறதாக பார்த்திங்கன்னா காணப்படும். நம்ம அதுக்கு என்னென்னா ஒப்புக்கூடாமல் நம்ம இருப்போமே ஆனால் நம்முடைய வேர் எந்த சூழ்நிலையிலும் அசையாது. உதாரணத்துக்கு கூட நம்ம பார்க்கலாம். தாவீது பாருங்கள், தாவீதை ஒரு முறை அமலேக்கியர் அவனுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போயிட்டு சிக்லாகில் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போயிட்டு அந்த பட்டணத்தையே பார்த்திங்கன்னா தீக்கிரை ஆக்கிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா தாவீது அதாவது அழுகிறதற்கு பலன் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவன் அழுதான் என்று பார்க்குறோம். ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் அவன் பார்த்திங்கன்னா கர்த்தருக்குள் தன்னை திட்டப்படுத்திட்டு உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இதெல்லாம் நான் இழந்ததெல்லாம் திருப்பி கொள்ளாமன்னு, நீ அந்த தண்டனை பின்தொடர்ந்து போ, நீ இழந்த எல்லாத்தையும் திருப்பி கொள்ளான்றாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவனுடைய வேறு அசையில் அழுதது உண்மைதான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவனோட வேறு அசையில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த சத்துருவை பின்தொடர்ந்து போய் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம ஒருவேளை நீதிமானாக இருக்கும் பொழுது நம்மளை அசைய வைப்பதற்காக அநேக காற்றுகள் வீசலாம், புயல் வீசலாம், காற்று வீசலாம், அநேக கொந்தளிப்புகள் வரலாம், அநேக போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா உண்மையான நீதிமானாக காணப்படும் பொழுது நம்முடைய வேர் பார்த்திங்கன்னா அசையாது என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். யோபை எடுத்துக்கொள்ளுங்க. யோபு பாருங்கள், அவன் பார்த்திங்கன்னா அவன் ஒரு உத்தமனும் சன்மார்க்கனும் அவன் ஒரு நீதிமானாக தான் பார்த்திங்கன்னா காணப்பட்டான். அவனோட வாழ்க்கையில் பாருங்கள் சத்துரு எல்லாத்தையுமே எடுத்துட்டான். பிள்ளைங்க கொண்டு எல்லாமே ஃபுல்லாக வாஷ் அவுட்டு, எல்லாமே ஒன்றும் இல்லாமல் அழிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அவன் பாருங்கள் தன்னுடைய உத்தமத்திலையும் தன்னுடைய நீதிலையும் பார்த்திங்கன்னா அவன் அசையில் அவன் பாட்டுக்கு நான் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார் சொல்லிட்டு அவன் தைரியமாக இருந்தான்.
ஆனாலும் பார்த்திங்கன்னா இழந்தவைகளை எல்லாத்தையும் அவன் இரட்டத்தனையாக திருப்பி கொண்டான் என்று பார்க்கிறோம். தாவீதும் பாருங்கள் எல்லாத்தையுமே தான் அவன்கிட்ட உள்ளதையும் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா அவனை அடித்து அங்கேருந்து சிக்கலாக்கு கொண்டு வந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் நீதிமானாக நாம் காணப்படும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா நாம் அசைக்கப்பட மாட்டோம். நாம் அசையாத வேறாக நாம் காணப்பட வேண்டுமானால் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட வேண்டும். அப்படி அசையாத வேறாக காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் கனித்தருகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய சமூகத்தில் ஒப்புவிடுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான கனிகளை தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய வேர் பரிசுத்தமாக காணப்படட்டும். நம்முடைய வேர் அசையாத வேறாக நிலைத்து நிற்கிற வேறாக காணப்படட்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அந்த ஏரோதனுடைய மனைவி சாட்சி கொடுத்தா, அந்த நீதிமானை ஒன்றும் செய்யாத அவர் நிமித்தம் நான் வெகு பாடுபட்டேன். நேற்று இரவில் நான் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதேன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம நீதிமானாக காணப்படுவோமே. ஆனால் யார் நமக்கு எதிராக வராங்களோ அவங்களோட தேவனே பார்த்திங்கன்னா காண்பிப்பார். தேவனே பேசுவார். யுத்தம் பண்ணுறவன் அவனே விலகி போயிடுவான். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தர முடியாது. ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சோதம் 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 சோதம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே ஆண்டவரே, மட்டுமா எங்களோடு கூட இடைப்பட்டபடியே நான் தூக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கனி கொடுப்பதில் ஆண்டவரே அநேக குறைவுள்ளவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய இருதயமாகிய வேரில் ஆண்டவரே பரிசுத்தமாக ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் காணப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறோன்னு செழிப்பான் என்றதான வார்த்தை பிராரமாக உம்மையில் ஆண்டவரே நம்பிக்கை வைத்து நாங்கள் ஆண்டவரே அப்பா நன்றாக ஆண்டவரே செழிப்பாக ஆண்டவரே காணப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே நல்ல நற்கனியை தருகிறவர்களாக ஆண்டவரே வருகிற நாட்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நீதிமானுடைய வேறோ அசையாது என்றதான வார்த்தை பிராரமாக உமக்கு முன்பாக நாங்கள் நீதிமானாக இருந்து எந்த சூழ்நிலை, எந்த போராட்டம், எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய வேறு அசையாதபடி நிலைத்திருக்கிற வேறாக ஆண்டவரே காணப்பட கிருபை செய்யும். அது கேட்டதான பலனை நம்முடைய எங்கள் ஒவ்வொருக்கும் தாரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதியும். குடும்பத்தை ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெயமாக வழி நடத்தும். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடு எப்பொழுதும் தங்கியிருப்பதாக, ஆமென்.